Hello guys, welcome back to our video. This is Nausad from Creative Home Decor. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூர்ல செகண்ட் சைட் வந்து முடிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருக்கோம். வாங்க என்னங்கிறது பார்க்கலாம். ஹாலில் பாத்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம ப்ளூடெக் பேன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சு கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம டீக்குட் கலர்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பாத்தீங்கன்னா டார்க் காஃபில ஒயிட் வந்து ஹைலைட்டிங் கலரா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பல்புலா லைட் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க மீட்டர் பாக்ஸ் வந்து அந்த கரண்ட் பாக்ஸ் உள்ள வரும்ல, அது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது வந்து நாங்கள் ஹிடன் பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்லைடிங்ல வந்து ஃபுட்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து போட்டோ யூனிட் மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க. வந்து போட்டோஸ் வைக்கிற மாதிரி நம்ம கேட்டிருக்காங்க. அது நீட்டாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து அதே ஃப்ளூட்டர் கொடுத்துட்டு காஃபியில் வந்து ஒயிட்டை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இங்கேயே நம்ம வந்து சாஃப்ட் க்ளோசிங் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். பூஜா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கீழே மட்டும் உங்களுக்கு வந்து அவுட்டர் அடிச்சு கொடுத்தா போகும் சொல்லி இங்கே சிங்கிள் டோர் இங்கே சிங்கிள் டோர் வந்து நம்ம போட்டு விட்டுருக்கோம். கீழே வந்து அவங்களுக்கு வந்து அந்த நிலம் படக்கூடாதுங்கிறதுக்காக கீழே ஒரு சீட் கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட்ல வந்து யூபிவிசி மெட்டீரியல நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். இந்த அவுட்டர்லையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடெக் பேனல் அடிச்சு கொடுத்துருக்கோம். நமக்கு பாத்தீங்கன்னா கிச்சனுக்கும் நம்ம மேல போறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து பர்கோலா டிசைன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா காஃபி வித் ஒயிட் காம்பினேஷன்ல வந்து பர்கோலா டிசைன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகாகவும் இருந்திருக்கும். ஒரு ஃபோக்கஸ் லைட் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். மேல வந்து ஹைலைட்டிங்காக அந்த ஒரு லைட் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். யூபிவிசி மெட்டீரியலே வந்து நம்ம வந்து சீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல லாஃப்ட் கவர் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா கிளாஸ் டோர் வந்து செல்ஃப் அவங்க போட்டிருக்காங்க, கடப்பாஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டுல கடப்பாஸ் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியா இருக்கும். சில வீட்டுல வந்து இந்த கடப்பாஸ் பிளேஸ் பண்ண மாட்டாங்க, இந்த இது விட மாட்டாங்க. அப்படின்னா நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து பாக்ஸ் அடிக்கும் போது இன்ட்டு 3 நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நம்ம வந்து அவுட்டர் அடிக்கணும், அவுட்டர் கணக்கிட்டோம் ஹைட்டும் விக்கும் மட்டும் நம்ம எடுத்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து அதுல கம்மியாகும். வந்து செக்குடு கிளாஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக போட்டு கொடுத்துருக்கோம். இன்டீரியர் பண்ணும்போது இந்த மாதிரி கடப்பாஸ் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள பொருள் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க யூபிவிசில இல்லை நீங்க உள்ள பண்ணாலும் சரி எதுல பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து கம்மியாகும். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா கார்னர்ல வந்து அந்த ஸ்பேஸ் வேணும், எங்களுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி ஸ்பேஸ் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒன்னு அடிச்சு கொடுத்துருக்கோம். கிச்சன்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து கிரியேட்டிவா யோசனை பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு கீழே யூபிவிசி மெட்டீரியலையே நம்ம வந்து தட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் வந்து கேட்டிருந்தாங்க, அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி கீழே வந்து ஒரு சீட்டோ இல்லை ஏதோ பேப்பர் ஏதோ நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த கரைப்பிடிப்பு வந்து கொஞ்சம் அதற்கான வாய்ப்பு இருக்கும். கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் பண்றதுக்காக ஃபோல்டிங் டோர் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும், நம்ம எல் டைப் டோர் கொடுக்கறதுனால நம்ம ஃபுல்லா நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஒரு சிங்கிள் டோர் கொடுத்து ஸ்பேஸ்க்காக இங்கேயுமே நம்ம வந்து யூபிவிசி மெட்டீரியல்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா யூபிவிசி சூப்பர் ஹெவின்னு சொல்லிட்டு நம்ம சீட்லயே வந்து மென்ஷன் ஆயிரும். நம்ம
வந்து மெட்டீரியல் ஒன்று சொல்லி இன்னொன்று மெட்டீரியல் வந்து நம்ம போட முடியாது. நம்ம என்ன மெட்டீரியல் சொல்றோமோ அந்த மெட்டீரியல் தான் நம்ம போடுவோம். இங்க வந்து டேண்டம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து கட்லரி யூனிட். இந்த பிளேட் நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணி நம்ம மறுபடியும் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து பிளைன் போட்டு கொடுத்துருக்கோம். சிங்க் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேட் காங்கிரீட்ல வந்து அவங்க லாக் போடல. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து லாக் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம காங்கிரீட்ல போடாதனால எங்களுக்கு அவங்க ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு இங்கே லாக் வேணும்னு சொன்னனால வந்து நம்ம இங்கே லாக் போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து வால் பாக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன்ல எங்கேயுமே செல்ஃபு இந்த மாதிரி எதுவுமே அவங்க எக்ஸ்ட்ரா வைக்கல. அதனால வால் பாக்ஸ் வந்து நம்ம ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைட்ராலிக் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா அவங்க மேலே போறதுக்கு வழி இருக்கு. அங்கே வந்து ஸ்டேர்கேஸ் இருக்கு. இங்க வந்து நம்ம யூபிஎஸ் வைக்கிறதுக்காக டபுள் டோர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இங்க ஸ்டோரேஜுக்காக சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி உள்ள கால் விட்டு நம்ம வந்து லேப்டாப்போ ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கோம். தென் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். தென் இங்க பாத்தீங்கன்னா வால்ட்ரோப்ல வந்து சிங்கிள் டோர்ல வந்து நம்ம கண்ணாடி பிளேஸ் பண்ணிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் இங்க செப்பரேட்டா யாரும் இங்க பண்ணல நம்ம. அதனால சிங்கிள் டோர்ல வந்து நம்ம மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். தென் இங்க டபுள் டோர். கஸ்டமர் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க, அதனால டோர் எதுவும் திறந்து காமிக்க முடியாது. மேல வந்து லாக் கவரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல ஹிடன் லாக்கர் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லா திங்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் காமிக்க முடியாது. இந்த தட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம வந்து டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோர் ஓபன் பண்ணா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஹிடன் லாக்கரா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ல வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒயிட் வித் கிரே காம்பினேஷன் தான் நம்ம வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட்ல பாத்தீங்கன்னா கிரேல வந்து பார்டர் கொடுத்துட்டு கிரே அண்ட் ஒயிட் வந்து 1x1 டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா சின்ன வால்ட்ரூம் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். டபுள் டோர் போட்டு இங்கேயுமே நம்ம வந்து ஹிடன் லாக்கர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த தட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த லாக்கர் கொடுத்துருக்கோம். டோர் மாதிரி திறந்து ஃபுல்லா ஹிடன் லாக்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நம்ம எதுவுமே நம்ம கஸ்டமைஸா பண்ணல. அதனால நம்ம டோர்ல வந்து மிரர் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால மிரர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேர்ட் பெட்ரூம் இது. இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் காஃபி டார்க் காஃபில வந்து நம்ம கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஃப்ரேம் கொடுத்துட்டு 1x1 கலர் போடாம டோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து காஃபிலே நம்ம கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா அடிஷனலா லாக்கர் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அடிஷனலா லாக்கர் எனக்கு வேணும்னு சொன்னாங்க, கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணாலும் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயுமே நம்ம இந்த சைட்ல வந்து எங்கேயுமே ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நம்ம செப்பரேட்டா கொடுக்கல, அதனால வந்து நம்ம மிரர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 4th பெட்ரூம், ஆனா இது ஆஃபீஸா யூஸ் பண்றாங்க. மேல வந்து அவுட்டர் வந்து நம்ம இங்கே கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் கொடுத்தோம். 1x1 கலர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஒயிட் கலர்ல ஃப்ரேம் கொடுத்துட்டு 1x1 கலர்ல வந்து நம்ம டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து வால்ட்ரூப் வந்து அவங்க கடப்பாஸ்லேயே வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. வந்து நம்ம அவுட்டர்ல வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா இங்கேயும் லாக்கர் வேணும்னா நம்ம இங்கேயும் லாக்கர் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வீட்டுல வந்து இப்போ இன்டீரியர் நம்ம கபோர்ட்ல வந்து செப்பரேட்டா லாக் அண்டு கபோர்டு அடிச்சோம்னா ஜாஸ்தியா வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடப்பாஸ் பிளேஸ் பண்ணிட்டு அவுட் டோர் போட்டோம்னா நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா வால்ட்ரூப் மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம வந்து டபுள் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைட்ல ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்க வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வந்து நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருக்கோம். இங்க வந்து கடப்பாஸ் போட்டா எப்படி இருக்கும், கடப்பாஸ் போடலைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்போம். அதுவும் இல்லாமல் பியோன் இன்ஜஸ், சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் ரெண்டுமே இந்த சைட்ல வந்து யூஸ் பண்ணியிருப்போம்.
அது வந்து என்ன ப்ரைஸுங்கிறது வந்து நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னா கீழே தெரிய நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கிரியேட்டிவ் ஹோம் டெக்கரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.